வணக்கம் மக்களே! நம்ம நெறைய சாமிங்கள இருக்கிற ஊர்லயும், நம்ம பக்கத்துல இருக்க இடத்தையும், நம்ம வீட்லயும் நெறைய சாமிங்கள வச்சு நம்ம கும்பிடுறோம். அத தாண்டி நம்மளுக்குன்னு முழுமையான அருள நம்ம குடும்பத்துக்கு குடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலதெய்வம் தாங்க. நீங்க எங்க இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும், இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஊர்ல உள்ள நம்ம குலதெய்வத்த நீங்க போய் பார்க்கணும். இது எங்க குலதெய்வத்தோட நாங்க இந்த மாசி மாதத்துல வர்ற கிடா வெட்டப்போ எடுத்த இந்த அபிஷேகத்த பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளா தனியா போயிட்டு ஒரு செலவு பண்ணி நம்மள ஒரு பூஜையோ, நம்ம தனியா ஒரு கிடா வெட்டுறதோ அந்த மாரி இருந்தா, நம்மளோட குலதெய்வம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காதாங்க. அது இல்லாம நம்ம பங்காளிங்கள் எல்லாரும், அதாவது உங்களுக்குன்னு உள்ள உங்க சாமி கும்பிட்ற பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து அத அந்த செலவுகள ஷேர் பண்ணி, ஒரு நல்ல நாள்ல, ஒரு வளர்பிறையில எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு வழிபடும்போது, அந்த குலதெய்வம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குமாங்க. நம்ம குலத்துல உள்ள எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். நீங்க தனியா இதுவரைக்கும் போய் வழிபட்டுருந்தீங்கன்னா, உங்க பங்காளிங்க எல்லாரையுமே சேர்த்து, முடிஞ்ச அளவு வருஷத்துல ஒரு தடவையாவது ஒரு முறை ஒரு பூஜையோ, ஒரு பால் பழம் கரைத்தலோ, உங்களுக்கு என்ன முறை உகந்ததா இருக்கோ, உங்களுக்கு பழக்கம் இருக்கோ, அத செய்யும்போது, நம்ம குலதெய்வத்தோட அருள நம்ம முழுமையாக அடையும். நம்ம பங்காளிகள் எல்லாருமே சுகமா இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வி அறிவு கிடைக்கும். நம்ம குடும்பம் சுபிட்சமா இருக்கும். அத தாண்டி நம்ம எத்தன சாமிங்கள கும்பிட்டாலும், நமக்கு முன்னாடி நிக்கிறது, உங்கள காவல் காக்குறது உங்களோட குலதெய்வம் தாங்க. இது எத்தன பேரு ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நம்மளுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கிறதா இருந்தாலும், ஒரு இதுவா இருந்தாலும், எதுனாலும் நம்மளுக்கு அறிகுறி காட்டுவாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ கடல் கடந்து போனாலும் நம்ம கூடவே இருப்பாங்க நம்மளோட குலதெய்வம். இது எத்தன பேரு அப்ரூவ் பண்றீங்க, அக்செப்ட் பண்றீங்க? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.